குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சந்திரசேகரன், அம்பேத்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தினர் கலந்து கொண்டு இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என ஒற்றுமையுடன் பணியாற்றும் வழக்கறிஞர்களை பிரிக்கக்கூடிய CAA சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று முழக்கமிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக பகல் வேளையில் அதிக வெயில் காணப்படுவதால் வனப்பகுதிகள் காய்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள ஃபாரஸ்ட் ஜெயில் பகுதியில் நேற்று பரவிய காட்டுத்தீ பல ஏக்கர் பரப்பளவு உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் எரிந்து கொண்டுள்ளது. இதனால் பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலானது. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் காட்டுத்தீயை அணைக்க போராடி வருகின்றனர். மேலும் அடர்ந்த வனப்பகுதி என்பதால் தீயை அணைக்க முடியாமல் திணறி வருகின்றனர். சென்னை துறைமுக நிறுவனம் மற்றும் நமக்கு நாமே திட்டம் மூலமாக பெறப்பட்ட நிதியையும் இணைத்து 2 கோடி ரூபாய் செலவில் தண்டையார்பேட்டை அன்னை சந்தியா நகரில் மெயின் தெருவில் பல்நோக்கு கட்டடம் மற்றும் உள்ளரங்கு விளையாட்டு ஷட்டில் கோர்ட் கட்டுமான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். முன்னதாக RK நகர் பகுதியில் உள்ள வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே மற்றும் இந்திரா நகர் பகுதியில் 2 இடங்களில் புதியதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிழல் கொடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் மற்றும் RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் உள்ள கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட, மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற 11 பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற 143 மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். அப்போது மாநில அளவில் பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவி மேடையில் பாடல் பாடி அசத்தினார். பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு வேலைகள் இருக்கும் நிலையில் என்னென்ன பிரச்சினைகள் எப்படி வரும் என தங்களுக்கு தெரியும் என்றும், தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவிதமான இறுக்கத்தில் வந்ததாகவும், மாணவியின் பாடலை கேட்டவுடன் தனது மனநிலை மாறியதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறைகள் சார்பில் 1200 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், பல்வேறு துறை சார்ந்த புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறப்பு விழா பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 1200 பயனாளிகளுக்கு 33.58 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நடந்து முடிந்த திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கும் முயற்சியாக தமிழகம் முழுவதும் குடிசைகள் குறித்த கணக்கெடுக்கும் பணி நடந்து வருவதாக தெரிவித்தார். மகளிர் உரிமைத் தொகை குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை கண்டித்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பழைய மீன் மார்க்கெட் அருகில் திமுக மகளிர் அணி அமைப்பாளர் சுபா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின்போது போராட்டக்காரர்கள் குஷ்புவின் புகைப்படங்களை கிழித்து அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மகளிர் உரிமைத் தொகை குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை கண்டித்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி மற்றும் மாநகர மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மகளிர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சகாயா மேரி தலைமையில், திண்டுக்கல் மாநகர செயலாளர் ராஜப்பா மற்றும் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மகளிர் தினத்தை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஜாயின் ஹேண்ட்ஸ் சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோட்டாட்சியர் பாத்திமா கலந்து கொண்டு விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட 22 பெண்களுக்கு 66,000 ரூபாய் மதிப்பீட்டில் 25 கிலோ சிப்பம் கொண்ட அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவப்படுத்தினர். நகை வடிவமைப்பில் இந்தியாவிலேயே முன்னோடியாக உள்ள அவிரா டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய கிளையை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் துவங்கியுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் தற்போதைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளருமான ட்வெய்ன் பிராவோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவிரா டைமண்ட்ஸ் கிளையை திறந்து வைத்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவிரா டைமண்ட்ஸ் நிறுவனர் சுரேஷ் ஜெயின், வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இளைய தலைமுறையினரை வசீகரிக்கும் வகையில் புது வடிவமைப்புகளில் நகைகளை மலிவு விலையில் வழங்குவதே தங்களது நிறுவனத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார். And we provide 80% cashback on diamonds as well as 95% on gold on the prevailing market rate. Starting from no spin, we have an entire huge wide range. Now, person who wants to gift purpose. Earlier, the mine diamonds are not affordable. That's the thing. Every woman had a desire to buy diamonds, but it was not affordable. Now, when the technology has evolved across. கடலூர் மாவட்டம் அரசங்குடி கிராமத்தைச் சேர்ந்த 9 பெண் தொழிலாளர்கள் அரசங்குடி கிராமத்திலிருந்து சேலம் விருத்தாச்சலம் சாலையில் உள்ள வயல்வெளிக்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அரசங்குடி கைகாட்டி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த 9 தொழிலாளர்களும் காயமடைந்தனர். இதனை கண்டு அவ்வழியே வந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து 6 பேரை மேல் சிகிச்சைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளிர் திட்டம் குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த நெமிலிச்சேரி பகுதியில் மகளிர் தொண்டரணி தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குஷ்புவின் உருவ பொம்மையை துடைப்பத்தாலும் காலணியாலும் அடித்து காலால் மிதித்து எரிக்க முயற்சித்தனர். அப்போது அங்கிருந்த போலீசார் உருவ பொம்மை எரிப்பதற்கு தடை விதித்து பொம்மையை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அமைந்துள்ள ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகள் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள நிலையில் இந்த வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்நிலையில் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரியசோண்டி பகுதியில் இரவு நேரம் பிரசாந்த் என்ற நபரை குடியிருப்பின் அருகே உலா வந்த காட்டு யானை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் தாக்கியுள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காட்டு யானையை விரட்டி பிரசாந்தை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தாமிரபரணி பாசன வடிநில கோட்ட அலுவலகம் 150 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த தாமிரபரணி பாசன வடிநில கோட்ட அலுவலகம் நிர்வாக காரணங்களுக்காக 2ஆக பிரித்திட திட்டமிடப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தாமிரபரணி பாசன விவசாயிகள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி பாசன வடிநில கோட்டத்தை 2ஆக பிரிக்கக்கூடாது, மீண்டும் பழைய முறைப்படி இந்த அலுவலகம் ஸ்ரீவைகுண்டத்தில் செயல்படுவதற்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஸ்ரீவைகுண்டத்தில் மேலரத வீதி, கீழரத வீதி, பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகளை வியாபாரிகள் அடைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் ஆழ்வார் திருநகரியில் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுங்கச்சாவடி முதல் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வரை உள்ள கடற்கரை பகுதியை 5.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்தி நடைபயிற்சி தளம் மற்றும் பூங்காக்கள், சிறுவர் விளையாட்டுத் திடல் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு கடற்கரை அழகுபடுத்தும் பணியினை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஊரப்பாக்கத்தில் மன்னிவாக்கம், வண்டலூர், காரணை புதுச்சேரி ஆகிய ஊராட்சிகளில் 17,38,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த 16 வயது சிறுமியின் துப்பட்டாவை பிடித்து இழுத்து ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை அளித்ததாக தேனி கிராமத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன், விஜய் மற்றும் சிறுவன் ஆகியோர் மீது பூவந்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது சிவகங்கையில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சரத்ராஜ், முனீஸ்வரன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த விஜய் ஆகியோர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் முதல் குற்றவாளியான முனீஸ்வரனிற்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 6,000 ரூபாய் அபராதமும், உடந்தையாக இருந்த விஜய்க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 4,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தண்டனை பெற்றவர்கள் வழங்கும் அபராத தொகையுடன் அரசு தரப்பில் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிட்டார்.
சென்னை அருகே திருநின்றவூரைச் சேர்ந்த 15 வயது சிறுமி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுமிக்கு இன்ஸ்டா வாயிலாக அரியலூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு மேலும் அருண்குமார் சிறுமியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் கடந்த ஓராண்டாக சிறுமியிடம் 1 சவரன் நகை மற்றும் சிறுமியின் அம்மாவுக்கு தெரியாமல் ஏடிஎம் கார்டில் சிறுக 50,000 ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நடந்தவற்றை வெளியில் சொன்னால் தாய் மற்றும் தம்பியை கொலை செய்து விடுவதாக கூறி அருண்குமார் சிறுமியை மிரட்டியுள்ளார். இதுகுறித்து சிறுமி தாயிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் பட்டாபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அருண்குமாரை கைது செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பில் மாநில அளவிலான கலைப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்து 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கிராமிய நடனம், நெருப்பில்லாமல் சமையல் செய்தல், பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் போது அணியும் ஆடைகள் குறித்த ஆடை அலங்கார போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மதுரை விமான நிலைய மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைதானத்தில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை சார்பில் பேரிடர் காலங்களில் பயணிகளை மீட்டு சிகிச்சை அளிப்பது குறித்து ஒத்திகை நடத்தினர். அப்போது அணுக்கதிர்வீச்சு, ரசாயன நச்சுகள் வெளியேறும் பேரிடர் காலங்களில் விமான நிலைய பணியாளர்கள் பொதுமக்களை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தல் குறித்து விளக்கம் அளித்தனர். தேசிய பேரிடர் மீட்பு படை அரக்கோணம் துணை கமாண்டர் சங்கேத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் முதலுதவி மையத்தைச் சேர்ந்த 45 பேர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியலமைப்பு சட்டத்தினை மாற்றுவோம் என பேசிய கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனந்த்குமார் ஹெக்டேவை கண்டித்து தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் SC/ST மாவட்ட தலைவர் இனியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன், மாவட்ட வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுப்புற பகுதிகளில் குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகள் வாட்ஸ்அப் மூலம் பரவி வந்தது. இது உண்மையில்லை, மக்கள் இதை நம்ப வேண்டாம் என்றும் வதந்தி பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காரைக்குடி உட்கோட்டம் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் காரைக்குடி கம்பந்தெரு முல்லை வீதியைச் சேர்ந்த ராஜ முகமது என்பவர் தனது செல்போன் மூலம் பல்வேறு குரூப்புகளுக்கு குழந்தை கடத்தப்படுவதாக வதந்தி பரப்பியதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் ராஜா முகமது மீது வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உமாமகேஸ்வரபுரம் நடுவக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சேகரன். இவர் கோவிந்தபுரம் அக்ரஹாரம் பேருந்து நிறுத்தம் அருகில் தேநீர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் சீர்காழி ஆலவேலி சேலமங்கலம் ஆற்றங்கரை தெருவைச் சேர்ந்த ஜோதிடர் ஐயா கண்ணு தேநீர் கடையில் நின்று தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆடுதுறையிலிருந்து கும்பகோணம் நோக்கி தாறுமாறாக வந்த கார் ஜோதிடர் மீது மோதி தூக்கி வீசியதோடு தேநீர் கடையினுள் புகுந்தது. இதில் ஜோதிடர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் தேநீர் கடை உரிமையாளர் சேகரன் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவிடைமருதூர் போலீசார் காரை ஓட்டி வந்த ஆடுதுறை அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மகன் பவித்ரன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சி அருகே உள்ள லிங்கம்பட்டி கிளாமரத்தக்கொட்டு என்னும் குன்றில் காய்ந்த கொளிஞ்சி சரகுகள் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக எரிந்து பல மீட்டர் தூரத்திற்கு காட்டுத்தீ தொடர்ந்து பரவியது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள், கிராம இளைஞர்கள் உதவியுடன் செடி கொடிகள் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறிது நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அவரை அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் கூச்சலிட்டு தடுத்ததாக கூறப்படும் நிலையில், இருப்பினும் பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் குப்புசாமியின் மீது மோதியது. தூக்கு வீசப்பட்ட குப்புசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் அங்கு சென்று குப்புசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மாம்பாக்கம் பகுதியில் கடந்த 1992ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் சுமார் 100 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலக பதிவேட்டிலும் கிராம நிர்வாக அலுவலக பதிவேட்டிலும் பட்டாக்களை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக புகார் தெரிவித்து மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வங்கியின் கடல் பெற முடியாமலும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் உடனடியாக பட்டாவினை அரசு பதிவேட்டில் பதிவு செய்திட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாநில அரசியல் குழு தலைவர் நீலவானத்து நிலவன், மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அசோக், வழக்கு
வழக்கறிஞர் சாரதி, செல்வம் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை கண்டித்து சென்னை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கனிமொழி தனசேகரன் தலைமையில் விருகம்பாக்கம் அஜந்தா பேருந்து நிறுத்தம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் லட்சுமி, பூங்குழலி, தொண்டரணி அமைப்பாளர் நிஷா, விருகம்பாக்கம் தெற்கு, வடக்கு பகுதி மகளிர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு குஷ்புவின் உருவபொம்மையை எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குந்தாலம் தாலுகா கோமல் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் வேளமுரித்தான்பேட்டை பள்ளிகளில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம். முருகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் பேனா வழங்கி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார்.